ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நாலு பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நல்லா படித்து வச்சிங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான தொடர்ச்சியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிற ஒருவேளை இதுக்கான ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன், தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஷை குறிக்கிறது. செகண்ட் ஒன், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் ஆகும். தேர்ட் ஒன், மரத்தின் உடையாக குறிப்பிடப்படுவது டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன், முழவு ப்ளஸ் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஃபிஃப்த் ஒன், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஷ். சிக்ஸ்த் ஒன், சேரர்களின் தலைநகரம் டேஷ் ஆகும். செவன்த் ஒன், மக்கள் வாழும் நிலைப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் ஆகும். எய்த் ஒன், உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள் டேஷ் ஆகும். நைன்த் ஒன், சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும். 10th ஒன், தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிட்டு இடத்தின் இருப்பாங்க. ஸோ 11th ஒன்று பொறுத்த வரைக்கும் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் டேஷ். 12th ஒன், அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன டேஷ். 3rd ஒன், கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. 14th ஒன், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் டேஷ் ஆகும். 15th ஒன், உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது டேஷ் என்னும் அறிவுக்கலை. ஓகேங்களா? ஸோ மேலே கூடிய கோடிட்டு பக்கம் ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. ஆன்சர் வேணும் மறுபடியும் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா, 4ஆம் வேற்றுமை மட்பாண்டம், 3ஆம் வேற்றுமை கடைத்தெரு மணிமுடி, இந்த பக்கம் வந்து தோன்றல் விகாரம், மண்ணால் குதிரை செய்தான், இயல்பு புணர்ச்சி, திரிதல் விகாரம், ராமனுக்கு தம்பி லக்வன். ஸோ கரெக்டாக மேட்ச் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 வந்து குறுகிய விடையலை. ஸோ எவையேனும் 4 கணக்கு மட்டும் விடையெழுத்தில் போதும்பா. 21 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ட மரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது. நெக்ஸ்ட் 22, சிங்கன் தன் எதனை கண்டு அஞ்சுவதாக கூறினான். 23, சான்றோருக்கு அழகாவது எது. 24, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. 25, பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதையும் பார்த்து வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 26, திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை. 27, ஒரு நாடு எப்போது அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார். 28, தமிழ்நாட்டின் ஹோலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது, ஏன். நெக்ஸ்ட் 29, ஓவிய எழுத்து என்றால் என்ன. 30, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் குறித்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து வச்சுங்க, 2 மார்க்ஸும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் வினர் மட்டும் விடையில்லை. 31 வந்து பார்த்தீங்கன்னா இடை சொற்களின் வகைகளை எழுதுக. 32, மயங்கொலி எழுத்துக்கள் யாவை. அப்புறம் எச்சம் என்றால் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா பார்க்கறது முன்னாடி நான் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ எங்களுக்கு இந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமா, இது மட்டும் வருமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்கிறேன்ப்பா, இந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக பல்வேறு மாவட்டத்தில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஷின் பேப்பரானது எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ 34 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழ் அழகனார் கூறுவன யாவை, அல்லது கலிங்க நாட்டரும் கண்டிய நாட்டரும் சிங்கிக்கு வழங்கிய பரிசுகள் யாவை. 35 வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக, அல்லது நோய்கள் பெருக காரணம் என்ன. நெக்ஸ்ட் 36 வந்து பார்த்திங்கன்னா லகரமேகளின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக, அல்லது இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட்டப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா எவையினும் 2 மட்டும் விடையில்லை. 37 வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் பட்டு விடாமல் காக்க செய்ய வேண்டியவையாக நீங்கள் கருதுவன யாவை. அதுக்கப்புறம் 38 வந்து கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் 39, பாரதியார் தமிழை பன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 4 மார்க்ஸ் சிறுவினாவாக இருக்கட்டும், குறுவினாவாக இருக்கட்டும், இந்த சிந்தனை வினா இதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி இப்போ மாமலை போற்றுதும் என தொடங்கும் இயற்கையை போற்றுவோம் பாடல் அல்லது ஒன்றே குலமும் முதல் உய்மினே முடியும் என்றே ஒன்றே குலம் பாடல் எழுதுங்க. ஸோ மனப்பாட பகுதி இது பார்த்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 41 விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் இந்த குறள் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொழிப்பயிற்சி. ஸோ மொழிப்பயிற்சி யாரெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ போய் ஒன் டே புக் பேக்லோடைய எல்லா மொழிப்பயிற்சி பார்த்து வச்சிங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் மொழிப்பயிற்சி வேணாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். ஸோ 42 வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்த குறிகள் எடுக்கப்பா. ஸோ பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஸோ எங்கே கம்மா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் பார்த்து வச்சுங்க. அப்போ அதே மாதிரி தமிழ்மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 43 தொடர்களை மாற்றுக. அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. செய்தி தொடராக இதை மாற்றணுமா? சரிங்களா? அதுவும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இதை வந்து வினா தொடராக மாற்றணும். 43. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 44 ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தொடரில் இதை வந்து 2 மீனிங் தர மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 45 மரபு பிழையை நீக்கி எழுதுக. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்து வச்சுங்க, சேஞ்ச் பண்ணுங்கள். சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கையல் கண் விழித்தாள். பூப்பறிக்க நேரமாகிவிட்டது அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மரபு பிழை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீக்கி மாற்றி எழுதுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 46 பார்த்தீங்கன்னா சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை எழுதுக. பார்க்கும் பொழுது உள்ளது அதிசயமாக உன்னை சிங்கி. ஓகேங்களா? ஸோ இது மாற்றி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அழகாக ஒரே இதுவாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதும். ஓகேங்களா? வேலையை நோய் குப்புசாமி இழந்து இறந்தார் காரணமாக. ஸோ இது கரெக்டாக ஒரே அலைன்மெண்ட் பண்ணி ஆர்டராக எழுதுங்கப்பா. மறுபடியும் சொல்லிட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுனாலும் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர்னு போடும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 47 படிப்போம் பயன்படுத்துவோம் கன்சோனன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்னல். ஓகேங்களா? ஸோ இது மாற்றி வச்சிங்க. நெக்ஸ்ட் பகுதி 6 விரிவான விடையளிப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக இது பல கொஸ்டின் பேப்பர் எதிர்பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக அல்லது எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49 காற்று கருவிகள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக அல்லது குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் 50 அப்போ கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. அதாவது நூலகம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை, நூலகத்தின் தேவை, வகைகள், நூலகத்தில் உள்ளவை, படிக்கும் முறை, முடிவுரை. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சிங்க. அல்லது இருப்பிட சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்தில் நடைபெற போகும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. நல்லா பார்த்து வச்சிங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு வீடியோஸு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்வோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக போட முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. நம்மளுடைய மாணவர்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா நாங்கள் அதில் அவங்களை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.